பீப் போடுற நபர் தான் அவரு. அந்த மாதிரி ஒரு கேவல பிறவி. அவர் ஒரு மத்திய இணையமைச்சராக இருப்பது தகுதியே இல்லாதவர். டி.ஆர். பாலு சொன்ன வார்த்தையில எந்த தப்பும் கிடையாது. அவர் அன்பிட் தான். பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவரை இழிவுபடுத்திட்டீங்களே, அங்க எங்க பட்டியல் சமூகம் வந்துச்சு? நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னு தெரியும். யாரை முட்டாளாக்குறீங்க? இவர் எல்முருகன் வெக்கமே மானமே சூடு சொரணை இல்லாம வெளியே வந்து என்ன பேசுறாரு? ஒரு பட்டியல் சமூகத்தை தாழ்த்தப்பட்ட என்ன பார்த்து அப்படி பேசிட்டாரு. எங்க பேசினாரு? எதை தின்னா பித்தம் தெரியும்னு அழிஞ்சிட்டு இருக்கிற கும்பலுங்க அந்த பாஜக பாசிச கும்பலு. பாஜக பாஜக ஒரு விஷயம் தெரியுங்க. நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அந்த கேள்விக்கு பதிலே சொல்ல தெரியாம அவங்க சூப்பரா இன்னொரு கேள்வி கேட்பாங்க. கேட்ட கேள்வி பதில் வராது. மானம் கெட்டவங்க அவங்க. இந்த மனிதரே ஒரு அருவருப்பான ஆபாச மனிதருங்க. முதல்ல இவர் தனக்கு வந்து தான் யாருன்னு இவர் முதல்ல தீர்மானிச்சுக்கணும். தகுதி உனக்கு இருக்கான்னு பாத்துக்கணும். இது ஒரு சோசியல் பைத்தியங்க. அப்படித்தான் நான் சொல்லுவேன். தமிழ்நாட்டுடைய சாபக்கேடு 2 மாஜி போலீஸுங்க. ஒன்னு ஆர்.என். ரவி, இன்னொன்னு இந்த பல்லுபடாத பார்ட்டி. எல்முருகன் அவர்கள் குறித்து திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு டி.ஆர். பாலு அவர்கள் வந்துட்டு அன்பிட் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னது வந்துட்டு மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பி இருக்குது. அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்றாரு இவர் வந்துட்டு மன்னிப்பு கேட்கணும், பொதுவெளியில டி.ஆர். பாலு அவர்கள் எல்முருகன் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? நீங்க அந்த பல்லுபடாத பார்ட்டி முதல்ல அவர் மன்னிப்பு கேட்கணுங்க. பத்திரிகையாளர் கொடுத்து அவதூறு பரப்பி அசிங்கத்தை பேசி வட்டார வழக்குன்னு ஒரு பொய் சொன்ன ஒரு பொய்யர். வாயை திறந்தா பொய்யை தவிர வேற எதுவும் தெரியாது. மறுபடியும் பாருங்க, இதுல பீப் போட்டுங்க தயவு செய்து. அந்த பேரை சொல்லிட்டேன் நானு. ஏன்னா பீப் போடுற நபர் தான் அவரு. அந்த மாதிரி ஒரு கேவல பிறவி. இவர் வந்து இப்ப அந்த நீங்க அந்த ஆர்குமெண்ட் பார்த்து நீங்களும் பார்த்திருப்பீங்க, நானும் உலகமே பார்த்திருக்கோம் அந்த ஆர்குமெண்ட்டை. அவர் எங்கேயுமே அந்த சமூக மக்கள் குறித்து பேசவே இல்லை. பட்டியலினம் குறித்து பேசவே இல்லை. இவங்க சொல்ற மாதிரி அவர் தாழ்த்தப்பட்ட வகுப்பினர்னு பேசவே இல்லை. அவர் யூ ஆர் அன்பிட், நீ வந்து உள்ள வராத, தமிழ்நாட்டின் நலன் குறித்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன், வெள்ள நிவாரண பாதிப்புக்கு நீங்க வந்து பேரிடர் குறித்து எந்த ஒரு பைசா கூட கொடுக்கவே இல்லையே, நீங்க அதுக்குள்ள பேசணும், நீயும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தானே சொல்லி கேட்கும் போது சம்பந்தமே இல்லாம இவருக்கு என்னங்க சம்பந்தம்? எல்முருகனுக்கு என்ன சம்பந்தம்? அந்த நேரத்துல குறுக்கீடு செய்ய வேண்டிய அவசியம் என்ன? வேண்டுமென்றே எல்முருகன் குறுக்கீடு செய்தார். எல்முருகன் உண்மையிலேயே படிச்ச தற்குறி. அப்படித்தான் நானும் அவரையும் அப்படித்தான் குறிப்பிடுவேன். ஏன்னா அவர் ஒரு மத்திய இணையமைச்சராக இருப்பது தகுதியே இல்லாதவர். டி.ஆர். பாலு சொன்ன வார்த்தையில எந்த தப்பும் கிடையாது. அவர் அன்பிட் தான். அதற்கு தான் லாய்க்கியவர். காரணம் என்னன்னா தமிழ்நாட்டுக்காக பேசும்போது கட்சிகள் மறந்து நீங்க அமைப்புகள் மறந்து ஒன்றாக இணைந்து நீங்க தமிழ்நாட்டின் சார்பா கேட்கிறவங்க தான் தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக பேசுறீங்கன்னு அர்த்தம். நீங்க பாஜக இருக்கீங்க, அதிமுக இருக்கீங்க, நீங்க எதிர்கட்சியில் இருக்கீங்க முக்கியம் இல்ல. நீங்க ஆளுங்கட்சி தானே. நீங்க எல்லாம் சொல்லிருக்கணும், ஆமாங்க கடுமையான பாதிப்பு எங்க மாநிலத்துல உண்மைதான் அப்படின்னு நீங்க குரல் கொடுக்க வேணாமா? அப்படி குரலும் கொடுக்கலனாலும் பரவாயில்ல. அவர் நியாயமான விஷயத்த பேசும்போது அமைதியாக இருந்திருக்கணும் இல்ல. அவர் அன்பிட்னு சொன்ன வார்த்தையில் எங்க விதமான சட்ட விதிமீறல் இல்ல. அது வந்து மரபு மீறல் கிடையாது, அன்பார்லிமெண்ட் வேர்டு கிடையாது. அன்பிட் அப்படின்றது வந்து நீங்கள் தகுதியற்றவர் சொல்றதுல எந்த விதமான தப்பான விஷயமும் கிடையாது. இவங்க மடமாத்திட்டாங்க. எப்படி தெரியுமா? ஒரு வடிவேல் ஒரு படத்துல வந்து அவர் போலீஸா இருப்பாருங்க. அந்த போலீஸார் போர் ரவுடியை பிடிக்கிறதுக்காக மாறு வேஷத்துல போவார். போன இடத்துல அவர் என்ன பண்ணுவாருன்னா தடுக்கி கீழே விழுந்தும் போது அவர் வந்து சாக்கடைக்குள்ள விழுந்துருவார், முகமெல்லாம் கருப்பாயிடும். அங்க ரவுடிகளோட ஒரு பிரச்சனை ஆயிடும். போலீஸ் உண்மையான போலீஸ் வந்துருவாங்க. வந்த உடனே இவர் ரொம்ப பேசுவாரு. பேசும்போது நாமளும் போலீஸ் தானே, இந்த போலீஸ் கிட்ட பிசின்னு சொல்லிடுவோம் நம்மன்னு சொல்லிட்டு பிசின்னு சொல்லுவாரு வடிவேல். உடனே அந்த போலீஸ் வந்து டே பிசி ஆனோட ரவுடிகள் என்ன நினைப்பாங்கன்னா, டேய் அவன் பிசி ஜாதி பேரை சொல்லி தப்பிக்க பாக்குறான்டா, நம்மளும் எம்பிசின்னு சொல்லிடுவோம்டான்னு சொல்லி ஆளாளுக்கு ஒரு ஜாதி பேரை சொல்லுவாங்க. ஜாதி கலவரத்தை உருவாக்குறான்னு சொல்லி அந்த வடிவேல் உண்மையிலேயே போலீஸ்கார் அவரு. அந்த படத்தின் அந்த கதாபாத்திரம் போலீஸ் கதாபாத்திரம் அடி பின்னி எடுத்து வேனுக்குள்ள போட்டுருவாங்க ஜீப்ல. அப்ப அந்த இன்ஸ்பெக்டர் சொல்லுவாரு, ஏங்க நம்ம ஏகாம்பரம் இங்க வந்தாரே மாறு இதுல வீராவேசமா வருவாரு, எங்க அவரை காணும்னா நான் ஜீப்புக்குள்ள இருக்கேன் அப்படின்னு புலம்புவாரு. என்ன எந்திரிச்சு பார்த்தா நீங்க சொல்ல வேண்டியதானே போலீஸ், நான் தான் சொன்னனே பிசி பிசின்னு சொன்னனே மடமாத்திட்டானுங்களே. அந்த மாதிரி இந்த நகைச்சுவைக்காக இந்த காமெடி அப்படியே பார்லிமெண்ட்ல பொருந்தும். எப்படின்னா அவர் அன்பிட்னு சொன்னாரு, நீ தகுதியற்றவர்னு சொன்னாரு. வேல்முருகன் வெளியில வந்து என்ன சொல்றாரு, அங்க பேசின இன்னொரு மத்திய அமைச்சர் என்ன சொல்றாரு, எம்பிக்கள் என்ன சொல்றாங்க, பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவரை இழிவுபடுத்துறீங்களே, அங்க எங்க பட்டியல் சமூகம் வந்துச்சு? நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னு தெரியும். யாரை முட்டாளாக்குறீங்க? உலகமே அந்த வீடியோ பார்த்துச்சு. உலகமே அந்த காட்சியை நேரலையில பார்த்தாங்க. பொய் சொல்றது பித்தலாட்டத்துக்கு அளவுகோல் எங்க தெரியுமா நீங்க எடுக்கணும்? பாஜக தான் பித்தலாட்டத்துக்கு முழு உருவம். இவர் எல்முருகன் வெக்கமே மானமே சூடு சொரணை இல்லாம வெளியே வந்து என்ன பேசுறாரு, ஒரு பட்டியல் சமூகத்தை தாழ்த்தப்பட்ட என்ன பார்த்து அப்படி பேசிட்டாரு. எங்க பேசினாரு? நீ அன்பிட் தான் சொன்னாரு. அந்த அன்பிட்ன்ற வார்த்தையை வந்துட்டு அவங்க வந்துட்டு என்ன சொல்றாங்க, அது ஒட்டுமொத்த சமூகத்தையுமே இழிவுபடுத்திட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்முருகன் அவர்கள் வந்துட்டு ஒடுக்கப்பட்ட சமூகத்துடைய ஒட்டுமொத்த பிரதிநிதியை அவங்க கொண்டு போய் நிறுத்துறதுடைய போக்கெல்லாம் எப்படி பாக்குறீங்க?
அவங்க ஆதாயம், வாக்கு ஆதாயம், தேர்தல் வருதுல ஏதாவது கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்காங்க. எதை தின்னா பித்தம் தெளிவுன்னு அலைஞ்சிட்டு இருக்கிற கும்பலுங்க இந்த பாஜக பாசிச கும்பலு. இப்ப இதை வச்சு என்ன பண்ணுவாங்க? உடனே அவரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை அவரு பண்ணிட்டாரு, அசிங்கம் பண்ணிட்டாரு, அவமானப்படுத்திட்டாரு, இது மாதிரி பண்ணிட்டாருன்னு அவர் கொந்தளிப்பாங்க. நான் கேட்கிறேன் தெரியாம, இதே பார்லிமெண்ட்ல ஒரு இஸ்லாமிய எம்பியை பார்த்து ஒரு பாஜக ஒரு எம்பி அவதூறான வார்த்தை, நம்ம வந்து அவை குறிப்பில் ஏற்க முடியாத வார்த்தையை பேசினாரு. நீங்க இப்படிப்பட்டவர்கள், உங்களுடைய குறியீடு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவதூறா பேசினாரு. அந்த எம்பி தான் அவதூறு பேசினாரு, அந்த சமூகத்தை இழிவுபடுத்தினாரு. அவர் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இதே பாஜக உறுப்பினர் தானே அவரு. உங்க ஞாபகம் இருக்கா அந்த நிகழ்வு? இன்னும் இருக்காரு அந்த எம்பி. என்ன பண்ணீங்க நீங்க? ஒரு ஒரு குறிப்பிட்ட இஸ்லாமிய சமூகத்தை ஒட்டுமொத்தமாக பொது வழியில இன்னும் அந்த அந்த பேச்சுக்கள் அவை குறிப்பில் இருக்கு, நீக்கவே இல்லாத. அப்ப எவ்வளவு நீங்க ஒரு அவதூறான ஆட்கள் நீங்க. இதே மாதிரி இதே டிஆர் பாலு, இவர் கோவப்பட்டா டிஆர் பாலு பேசினாலும் கண்ணியமா தான் பேசுறாரு. ஏன்னா கடந்த முறை ஓபிஎஸ் பையன் இருக்காருல்ல ரவீந்திரநாத், ஒரு முறை கடந்த முறை இதே மாதிரி ஒரு விஷயம் அவர் குறுக்கீடு பண்ணும்போது முதுகெலும்பே இல்லாதால் நீ எல்லாம் பேசாத உட்காருனாரு. அப்ப ஏன் இங்க எல்லாம் கொந்தளிக்கல? யார் அவரு? அவரு முக்குளத்தை சேர்ந்தவர் தான். டிஆர் பாலு யாரு? அவரு முக்குளத்தோ. அப்ப நீங்க வந்து முக்குளத்தோரை இழிவுபடுத்திட்டா டிஆர் பாலு சொல்ல வேண்டியதானே? அடிப்படையில உங்களுக்கு வந்தா அது வந்து ரத்தம், மத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னியா? கேவலத்தினுடைய பிறவி பாஜக. எதுவுமே கிடைக்கல, இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நல்லா கவனிச்சு பாருங்களேன். கேட்டது நிதி ஏன்டா தரலன்னு, நம்ம கிட்ட பைசா ஏன்டா தரலன்னு கேக்குறாங்க. அதுக்கு பதில் தர்றேன் தரல, இதுக்கு பதில் சொல்ல துப்பு இல்ல, மடமாத்திட்டாங்க பாருங்க. பாஜக பாசிச பாஜக ஒரு விஷயம் தெரியுங்க. நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அந்த கேள்விக்கு பதிலே சொல்ல தெரியாம அவங்க சூப்பரா இன்னொரு கேள்வி கேட்பாங்க. கேட்ட கேள்வி பதில் வராது, மானம் கெட்டவங்க அவங்க. இதுதான் கடந்த 10 ஆண்டுகளா இதான் நடந்துகிட்டு இருக்கு. 65 ஆண்டுகளா அரசியல் இருக்க நான் வந்துட்டு நேற்று வந்து அண்ணாமலைக்கெல்லாம் பதில் சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு டிஆர் பாலு அவர்கள் சொன்னதை குறித்து தன்னோட ட்விட்டர் பக்கத்தை பதிவு பண்ண, நீங்க மலிவான மனிதரா அப்படின்றது 65 ஆண்டு கால அரசியல் தீர்மானிக்கும், உங்களுடைய சிந்தனையும் இதுவும் தான் தீர்மானிக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் அவருக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி அண்ணாமலை வந்துட்டு ட்வீட்ல போட்டுக்கிறதுல எப்படி பாக்குறீங்க? இந்த மனிதரே ஒரு அருவருப்பான ஆபாச மனிதருங்க. முதல்ல இவர் தனக்கு வந்து தான் யாருன்னு இவர் முதல்ல தீர்மானிச்சுக்கணும். தகுதி உனக்கு இருக்கான்னு பாத்துக்கணும். ஒரு பத்திரிகையாளர் குறித்து பேசுற வார்த்தையிலே அவதூறு வார்த்தை ஒரு முறை சொல்லியிருக்காரா பாருங்க. தொடர்ந்து பத்திரிகையாளர்களே குரங்குன்னுவாரு, நீங்க எல்லாம் 100 ரூபாய் ஊப்பின்னுவாரு, நான் 1000 ரூபாய் தரேன், நான் 200 ரூபாய் தரேன், ஏலம் போடுவாரு. அவதூறு பரப்புறதுல இவரை மாதிரி மிஞ்சறதுக்கு ஆளே கிடையாது. ஆபாச வார்த்தை, அந்த ஆபாச வார்த்தை எப்படி சொல்லுவாருன்னா, இது எங்களுடைய வட்டார வழக்கு. இவங்க வீட்டுல எல்லாம் அப்படிதான் பேசிப்பாங்க பொழுது, பல்லுபடாத வேலை தான் செய்வாங்க பொழுது இவங்க வீட்டுல எல்லாம், வேற எங்கேயும் செய்ய மாட்டாங்க போல இருக்கு. எனக்கும் கொங்கு நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அது வட்டார வழக்கா இல்லையான்னு தெரியும். மன்னிப்பு கூந்தல்றது வட்டார வழக்காங்க. மன்னிப்பு கூந்தல் கேட்க மாட்டேன்னு சொல்றது வட்டார வழக்கா? எந்த ஊர்ல? இதுதான் வந்து ஐபிஎஸ் பட்ச லட்சணமா? முதல்ல தான் என்ன தார்மீக அடிப்படை என்னங்க ட்விட்டர்ல ட்ரெண்டிங் வார்த்தைலாம் அதெல்லாம் அதான் ட்ரெண்டிங் ஆகணும்னு பார்த்திருப்பாரு. அதுதான் சமூக வலைதள, அதாவது என்னன்னா இது ஒரு சோசியல் பைத்தியங்க, அப்படித்தான் நான் சொல்லுவேன். இது அன்பார்லிமெண்ட் வேர்டா கூட நீங்க எடுத்துக்கலாம். மனநல பாதிப்பு அடைஞ்ச இப்ப நம்ம எச் ராஜா அடிக்கடி என்ன குறிப்பிடுவாங்கன்னா, அவரை கொண்டு போய் நீங்க கீழ்பாக்கு கொண்டு போங்க, அப்படித்தான் நிறைய பேசுவாருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்னொரு அங்க போக வேண்டிய இன்னொரு நபர் இவர் யாருன்னா இங்க பீப் போட்டுங்க நீங்க தயவு செய்து. என்ன காரணம்னா, தவறான நபர், தவறான ஒரு மனிதர். இவர் மற்றவர்களுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு முன்னாடி தான் யாருன்னு கண்ணாடி முன்னாடி நிக்க சொல்லுங்க. அப்பதான் நாம சரியா இருந்தாதான். நான் உங்களை சுட்டி காட்டுறேன்னா முதல்ல நான் சரியா இருக்கணும். நான் சரியா வந்து என்னை சுத்தி இருக்கிறவங்க சரியா வச்சுக்கணும். இந்த வீடியோ ஆடியோ கட்சியில வச்சுக்கிட்டு எத்தனை பேரை மூத்தவர்களை இவர் கட்சியில இருந்தவர்களையே ஆபாச குற்றச்சாட்டை சொல்லி விரட்டி விட்டுருக்காரு, அவதூறு பரப்பி விரட்டி விட்டுருக்காரு. அப்பெல்லாம் எங்க போச்சு அந்த மரியாதையெல்லாம்? நீ மரியாதை கொடுக்க கத்துக்கோ மத்தவங்களுக்கு. சின்ன பையன் தானே, அவருடைய அனுபவத்துக்கு நீங்க கிட்ட வருவீங்களா? டிஆர் பாலு நல்லவரா கெட்டவரா, சாதி பாக்குறவரா பாக்கலையா அப்படின்றத அந்த விஷயத்துக்குள்ள நாம போவதற்கு முன்பாக அவர் செய்தால் அதற்கான பலனை அவர் அனுபவிப்பார். மக்கள் தெளிவா இருப்பாங்க. மக்கள்கிட்ட போய் நிக்கணும்ல அவர் அதை செஞ்சாருன்னா மக்கள் அவரை விரட்டி விரட்டி அடிப்பாங்க. நீங்க முதல்ல யாருன்னு புரிஞ்சுங்க. இந்த பல்லுபடாத பார்ட்டி முதல்ல தான் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் பேசணும். இவருக்கெல்லாம் இந்த 24 தேர்தலுக்கு பிறகு இந்த பல்லுபடாத பார்ட்டி தமிழ்நாட்டின் அரசியல்ல இருக்க மாட்டாருங்க. எங்கேயோ ஒரு இடத்துல அவர் ஏதோ ஒரு பதவியை கொடுத்து விரட்டி விட்டுருவாங்க. போதும், இனி பார்த்த வேலை, நீ கிளம்பலான்ருவாங்க. இதுதான் நடக்க போகுது. சமூக நீதி பேசக்கூடிய தமிழ்நாட்டுல 35 அமைச்சர்கள 3 பேர் வந்துட்டு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க. இதுவா சமூக நீதின்னு கேள்வி எழுப்புறதோட, ஆனா ஒன்றிய பாஜக அரசுல 75 பேர்ல 12 பேர் பட்டியல் சமூகம், 8 பேர் வந்துட்டு பழங்குடியினர், மொத்தம் 20 பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்க.
நீங்க பேசுற சமூக நீதி நாங்க தான் கடைபிடிக்கிறோம், நீங்க எங்க கடைபிடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. ஆக்சுவலா நான் தான் சொல்றேன்ல, இந்த பல்லுபடாத பார்ட்டிக்கு எதையாவது வச்சு தமிழ்நாட்டுல கலவரத்தையோ, தமிழ்நாட்டுல சிக்கலையோ, பிரச்சனையோ ஏற்படுத்த முடியுமா ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. இது எதுவுமே நடக்காது. இது சமூக நீதிக்கா இருக்கிற இந்த மாநிலம். 2வது பெரியார் மண். நீங்க எந்த இடத்துல என்னத்தை கொளுத்தி போட்டாலும் இங்க எதுவுமே நடக்காது. ஏங்க, ஒரு ஆளுநர் ரவி, ஆர்.என். ரவி, இது ஒரு மாஜி, அதாவது தமிழ்நாட்டுடைய சாபக்கேடு 2 மாஜி போலீஸுங்க. ஒண்ணு ஆர்.என். ரவி, இன்னொன்னு இந்த பல்லுபடாத பார்ட்டி. இந்த 2 பேரும் தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு கலவரத்தை, ஏதோ ஒரு பிரச்சனையோ ஏற்படுத்திட்டே இருக்குமா ட்ரை பண்றாங்க. இப்ப கடந்த இந்த ராமர் கோயில் திறப்பு விழால ஒரு கோயிலுக்கு போறாராம். அங்க போயிட்டு அங்குள்ள மக்கள் எல்லாம், அதுவும் பூசாரிகள் எல்லாம் ரொம்ப மரண பீதியில பயத்துல இருக்காங்களாம், கலவரத்துல இருக்காங்களாம், முகத்துல பார்த்தவொடனே தெரிஞ்சுதான் அப்படின்னு ஒரு ஆளுநர் பேசுறாருங்க. இதன் மூலமா என்ன சொல்ல வராரு? தமிழ்நாடு அச்சத்தில் இருக்குன்னு சொல்ல வராரா? இங்க கலவரம் நடக்கணும்னு எதிர்பார்க்கிறாரா? ஆனா அது எதுவுமே அவர் நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்க போறது இல்ல. அந்த பூசாரியே சொல்லிட்டாரு, நாங்க டயர்டா இருந்தோங்க, அவர் ஏதோ சொல்றாருங்க அவர் இஷ்டத்துக்கு, அப்படிலாம் இங்க எந்த அச்சமும் இல்ல, நாங்க சுதந்திரமா தான் இருக்கோம்னு. அதுதான் இவங்களுடைய நோக்கம். இந்த 2 ஐபிஎஸ் மாஜி ஐபிஎஸ் நோக்கம் எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும். குறிப்பா இவங்க சொல்ற எதுவும் இங்க செயல்பாட்டுக்கு வருவதில்லை. மக்கள் நலனில் அக்கறையே கிடையாது. மக்களை தூண்டி விட்டு, அதுவும் இந்து பேர்ல, மதத்தின் பேர்ல தங்களை ஒழிச்சுக்கிறதுக்கான வேலையை பண்றாங்க. இந்த தேர்தலில் இவர்களை மக்கள் விரட்டி விரட்டி அடிக்க போறாங்க. நிச்சயமா பின்னங்கால் பெடல பட ஓட போகுதுங்க இந்த கும்பல். வெயிட் பண்ணி தான் பார்க்க தானே போறோம் நம்ம. அண்ணாமலையால பாத்தீங்கன்னாக்கா திராவிட கட்சிகள் தூக்கத்தை தொலைச்சிட்டாங்க. அதனாலதான் அவங்க திணறிட்டு இருக்கிற அண்ணாமலையை பார்த்து இவங்க எல்லாம் திணற ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை பின்பற்றக்கூடிய தொண்டர்கள் சொல்லக்கூடிய சில செம்மறியாடுகள் தொடர்ந்து கத்திக்கிட்டே இருக்காங்க சமூக வலைதளங்கள்ல. ஏன்னா ஒரு நிர்மல் குமாரி, ஒரு காயத்ரி ரகுராமனை நீங்க தூக்கிட்டு போனீங்க, 19 பேர்த்த இவர் தூக்கிட்டு வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் அவர்கள் சமூக வலைதளங்களை பொறுமிட்டு இருக்காங்க. அதான் மேமேன்னு கத்திக்கிட்டே இருக்காங்க அந்த செம்மறியாட்டு கூட்டம். இதை எப்படி பாக்குறீங்க? பாருங்க, ரிட்டையர்டு பீஸ் எல்லாம் இந்த வேஸ்ட் லக்கேஜ் எல்லாம் அவர் எடுத்துட்டு போயிருக்காரு. அதுல எந்த பலனும் கிடையாது. இன்னொரு விஷயம், இவருடைய கட்சி சோசியல் மீடியா கட்சி, மக்களுக்கான கட்சி கிடையாது, மக்களுக்கு நல்லது செய்யற கட்சி கிடையாது. சோசியல் மீடியா கட்சியில ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியாது. அதிகார வர்க்கத்துல கத்திக்கிட்டே இருக்கலாம். அதிகாரம் இருக்குன்றதுனால பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க மக்கள்கிட்ட வந்தீங்கன்னா மக்கள் ஓட ஓட விரட்டி அடிப்பாங்க. இதான் நிதர்சனம். நீங்க அவர் சொல்றாங்கல்ல, அவரை பார்த்து திமுக தூக்கம் தொலைச்சிருச்சு, அதிமுக தூக்கம் தொலைச்சிருச்சுன்னா, நீங்க அதிமுக திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக இன்னொரு கட்சி தமிழ்நாட்டில் வளர்வதற்கு வாய்ப்பே கிடையாது. அது திமுகவா இருக்கலாம், அதிமுக இருக்கலாம். இங்க 60 ஆண்டுகால அரசியல் வரலாறை பின்பற்றி வருகிற எல்லாருக்கும் தெரியும், இது திராவிட மாடல் ஆட்சி. இங்க அதாவது சுத்தமான பெரியார் மண்ணுக்குள்ள நீங்க எந்த விதமான கலப்பிடத்தை செய்ய வந்தாலும் அதற்கு வாய்ப்பு இல்ல. நீங்க கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அதனால ஆட்சி அதிகாரமோ உடனே எடுத்து உங்களுக்கு சிஎம் போஸ்டோ கொடுக்க போறது இல்ல. நீங்க அப்படி கனவுல மிதந்துக்கலாம். அதற்கு நீங்க காசு கொடுத்து நீங்க கூட்டி வச்சிருக்கீங்க இல்லையா ஒரு பெரிய வார் ரூம்ல இந்த கூச்செல்லாம் நடக்கும். இது மக்கள்கிட்ட போய் எடுபடாது. ஆக இந்த பல்லுபடாத பார்ட்டிக்கு இந்த தேர்தலோடு இந்த அதிகாரம் கத்துற விஷயங்கள் எல்லாம் ஒழிச்சிட்டு வேற ஏதாவது வேலை பார்க்க போலாம். இல்லைன்னா இவர் ஊழல் பண்ணி சேர்த்து வச்சிருக்காரு பாருங்க கோடிக்கணக்கான ரூபாய், அதை வச்சு ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்க வேண்டியதுதான். நானும் ஒரு லெட்டர் பேட் கட்சி ஆரம்பிச்சு நடத்திக்க வேண்டியதுதான்.